Hello everyone, Distributed Computingல Unit 3 ஓட செகண்ட் லெக்சர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லாம்போர்ட் அல்காரிதம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் மியூடெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 அல்காரிதம் இருக்கு. 3ல ஏதோ ஒரு அல்காரிதம் கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லாம்போர்ட் அல்காரிதம் என்னன்னு பார்ப்போம். When a site wants to enter the critical section, it broadcasts the request message to all other sites. ஸோ இந்த மியூடெக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட், ஒரு கிரிட்டிக்கல் செக்ஷன் ஒரு ரிசோர்ஸ் இருக்கும். அந்த ரிசோர்ஸை எந்த சைட் எந்த ப்ராசஸ் அசஸ் பண்ணணும் அதான் கான்செப்ட். ஸோ அதுக்காக தான் லாம்போர்ட் அல்காரிதமும் கொடுக்காங்க. ஸோ இதுல என்ன பண்ணும், ஒரு சைட்க்கு வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் வேணும் அப்படின்னா இட் பிராட்காஸ்ட் த ரெக்வஸ்ட் மெசேஜ் டு ஆல் அதர் சைட்ஸ். மீதி இருக்க எல்லா சைட்ஸ்டையுமே ரெக்வஸ்ட் மெசேஜ் கொடுக்கும், ரெக்வஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணும். ஈச் சைட் கீப்ஸ் ஏ ரெக்வஸ்ட் கியூ ஆஃப் ரெக்வஸ்ட் ஆர்டர்டு பை லாஜிக்கல் டைம் ஸ்டாம்ப். ஸோ எல்லா சைட்ஸ்டையுமே ஒரு ரெக்வஸ்ட் கியூ இருக்கும். ஸோ ஒரு கியூ இருக்கும். அந்த கியூல என்னென்ன ரெக்வஸ்ட்லாம் வந்திருக்கு, எந்தெந்த சைட்ஸ்ல இருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கோ அதை டைம் ஸ்டாம்ப் வச்சு ஆர்டர் பண்ணி உள்ள வச்சுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஏ நான் டோக்கன் பேஸ்ட் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம்ல 3 டைப்ஸ் இருக்கு. டோக்கன் பேஸ்ட் இருக்கும், நான் டோக்கன் பேஸ்ட் இருக்கும், குவாரம் பேஸ்ட் இருக்கும். இதுல லாம்போர்ட் அல்காரிதம் வந்து நான் டோக்கன் பேஸ்ட் அல்காரிதம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். ஒரு சைட்ஸ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள என்டர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் எல்லா சைட்ஸ்க்குமே ரெக்வஸ்ட் மெசேஜ் கொடுக்கணும். ஸோ ரெக்வஸ்ட் வர ரெக்வஸ்ட் கியூக்குள்ள வச்சுப்பாங்க. எப்படி வைப்பாங்க, டைம் ஸ்டாம்பை பொறுத்து ஆர்டர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ரெக்வஸ்ட் பண்ணணும், ரெக்வஸ்டிங் த கிரிட்டிக்கல் செக்ஷன் என்னன்னு பார்ப்போம். When a site wants to enter the critical section, it sends the request message to all other sites and places the request in the request queue. ஸோ அங்க பார்த்ததே தான் இங்கேயே எழுதிருக்கு. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெக்வஸ்ட் மெசேஜ் கொடுக்குறப்ப அதோட டைம் ஸ்டாம்பையும் சேர்த்து கொடுக்கணும். சிஐனா வேற ஒன்றும் இல்லை, டைம் ஸ்டாம்ப் சேர்த்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் கியூல அதை ரெக்வஸ்ட்டை உள்ள வச்சுப்பாங்க. When the site SJ receives the request, ஸோ எல்லா சைட்டுக்குமே ரெக்வஸ்ட் கொடுக்கும் இல்லையா? ஸோ ரெக்வஸ்ட் வர்றப்ப என்ன பண்ணணும்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஏ டைம் ஸ்டாம்ப்டு ரிப்ளை டு SI and places the request in the request queue. ஸோ இப்போ ஒரு சைட்ல இருந்து நமக்கு ரெக்வஸ்ட் வந்துருச்சு. ரெக்வஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சரி எனக்கு வந்துருச்சு, எனக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நான் ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்றப்ப என்னோட டைம் ஸ்டாம்பையும் சேர்த்து ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணிட்டு அந்த ரெக்வஸ்ட் வந்ததை என் ரெக்வஸ்ட் கியூலையும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இதான் கான்செப்ட். அடுத்து கண்டிஷன்ஸ் ஃபார் என்டரிங் கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள எப்ப என்டர் ஆகலாம், நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம், இப்போ எப்ப என்டர் ஆகலாம்னு பார்க்கலாம். The site SI enters the critical section when first condition என்னன்னா SI has received a message from all other sites with a timestamp larger than its request. ஸோ அதாவது இப்ப சைட் நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், எல்லா சைட்ஸ்டையுமே ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் ரிப்ளை வரணும். எல்லா சைட்ஸ்டையுமே ரிப்ளை வரணும். எப்படி வரணும்னா நான் ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா சைட்ஸ்டையுமே ரிப்ளை வந்திருக்கணும். அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. received a message from all other sites with a timestamp larger than its request. லார்ஜர் தேன் இட்ஸ் ரெக்வஸ்ட்னா வேற ஒன்றும் இல்லை, நான் ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிப்ளை வந்திருக்கணும். ஸோ எல்லா சைட்ஸ்டுமே ரிப்ளை வந்திருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், எஸ்ஐயோட ரெக்வஸ்ட் வந்து இஸ் அட் த டாப் ஆஃப் த கியூ. ஸோ கியூல டாப்ல இருக்கணும். ஸோ கியூல எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் இருக்கோ அந்த ப்ராசஸ் தான் கிரிட்டிக்கல் செக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ எல்லா சைட்ஸ்டுமே ரிப்ளை வந்திருக்கணும். அதே மாதிரி கியூல டாப்ல இருந்துச்சுன்னா நம்ம கிரிட்டிக்கல் செக்ஷன் நமக்கு அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் 2 கண்டிஷன். அடுத்து வந்து ரிலீசிங் த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ நான் இப்போ கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போயிட்டேன், கிரிட்டிக்கல் செக்ஷன்ல எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வர்றப்ப என்ன பண்ணணும், அதான் ரிலீசிங் த கிரிட்டிக்கல் செக்ஷன். when the site SI exceeds the critical section, கிரிட்டிக்கல் செக்ஷன்ல இருந்து வெளியே வர்றப்ப it removes the request from the request queue. நான் கொடுத்த ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே ரெக்வஸ்ட் கியூல இருந்து வெளியே எடுத்துடணும். and sends a release message to all other sites. மீதி உள்ள எல்லா சைட்ஸ்டையுமே நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு ரிலீஸ் மெசேஜ் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி when site SJ receives the release message, ஒரு சைட்டுக்கு ரிலீஸ் மெசேஜ் வருது, இன்னொரு சைட்ல இருந்து ரிலீஸ் மெசேஜ் வந்துச்சுன்னா இட் ரிமூவ்ஸ் த ரெக்வஸ்ட் ஃப்ரம் த ரெக்வஸ்ட் கியூ. அதுவும் ரெக்வஸ்ட் கியூ வச்சிருக்கோம்ல, அந்த ரெக்வஸ்ட் கியூல இருந்துமே அந்த ரெக்வஸ்ட்டை வெளியே எடுத்துரும். ஸோ அந்த சைட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருச்சு அப்படின்ட்டு ரெக்வஸ்ட்டை வெளியே எடுத்துரும். ஸோ இதுதான் ரிலீசிங் த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ இப்போ பார்த்த அல்காரிதம்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம், நல்லா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் S1 சைட் இருக்கு, S1 S2 S3 3 சைட் இருக்கு. சைட்னா வேற ஒன்றும் இல்லை, ப்ராசஸ் தான். 3 ப்ராசஸ் இருக்கு. இந்த 1,1 வேற ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்தோம்ல CI, I. ஸோ சிஐங்கிறது அதோட டைம் ஸ்டாம்ப், ஐங்கிறது எத்தனை ப்ராசஸ்ங்கிறது. ஸோ S1ல 1,1 கொடுத்தோம்னா 1ங்கிறது அதோட டைம் ஸ்டாம்ப், 1ங்கிறது ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு மென்ஷன் பண்ணுது. ஸோ இங்கே 1ங்கிறது டைம் ஸ்டாம்ப், 2ங்கிறது அதோட சைட்டை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ 2 சைட் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குது, சைட் S1 and S2 and making request for critical section. 2 சைட்க்கு வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் தேவைப்படுது. ஸோ 2 சைட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குது.
ஸோ எல்லா சைட்ஸ்க்கும் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் இல்ல. ஸோ S1 வந்து S2க்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குது, S3க்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குது. அதே மாதிரி S2வும் S1க்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குது, S3க்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து S1 வந்து என்டர் ஆகுதுன்னு சொல்றாங்க. எப்படி என்டர் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம், நமக்கு என்ன கண்டிஷன், ரிப்ளை வரணும். ஓகேவா? ஸோ S1க்கு S2ல இருந்து ஒரு ரிப்ளை வந்துருச்சு, அதே மாதிரி S1க்கு S3ல இருந்து ஒரு ரிப்ளை வந்துருச்சு. ஸோ 2 ரிப்ளை வந்துருச்சு. ஆனா S2க்கு பாருங்க, S2 வந்து S3ல இருந்து ஒரு ரிப்ளை வருது, ஆனா S1ல இருந்து இன்னும் ரிப்ளை வரல. ஸோ ரிப்ளை வர்றதுக்கு முன்னாடி S1க்கு வந்துருச்சு, S1க்கு 2 ரிப்ளை வந்ததுனால S1 ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம கண்டிஷன்ல S2 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல, எல்லாத்துக்குமே ரிப்ளை வரல இன்னும் S2க்கு, அதனால S2வால உள்ள போக முடியல. ஸோ S1க்கு வந்ததுனால S1 கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப், கிரிட்டிக்கல் செக்ஷன்ல இருந்து S1 வெளியே வருது. சைட் X1 எக்ஸிட்ஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் அண்ட் சென்ஸ் ரிலீஸ் மெசேஜஸ். ஸோ S1 வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன்ல எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வருது. வெளியே வரும்போது என்ன பண்றோம்? ஸோ இங்கதான் கிரிட்டிக்கல் செக்ஷனை இங்க எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்காங்க. முடிச்சக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லா சைட்ஸ்டையுமே நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ட்டு ரிலீஸ் மெசேஜ் சென்ட் பண்ணணும். ஸோ S2க்கு ஒரு ரிலீஸ் மெசேஜ் சென்ட் பண்றாங்க, S3க்கு ஒரு ரிலீஸ் மெசேஜ் சென்ட் பண்றாங்க. ஸோ இதான் ஸ்டெப் 3. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப், சைட் S2 enters the critical section. ஸோ கியூல என்ன இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் S1 இருந்துச்சு, நெக்ஸ்ட் S2. இப்ப ஸோ S1 எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டாங்க, இப்ப நெக்ஸ்ட் S2 தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ S2க்கும் ரிப்ளை வந்துருச்சு, S1ல இருந்து ஒரு ரிலீஸ் மெசேஜ் வந்தோடனே ரிப்ளை வந்த மாதிரி தான். ஸோ S2க்கு இங்க இருந்து ரிப்ளை வந்துருச்சு, ஆல்ரெடி S3ல இருந்து ஒரு ரிப்ளை இருந்துச்சு. ஸோ 2 ரிப்ளை வந்ததுனால இப்ப இங்க S2 கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள என்டர் ஆகலாம். ஓகேவா? ஸோ இதான் 4வது ஸ்டெப். 2 சைட் கிரிட்டிக்கல் செக்ஷன் ரெக்வஸ்ட் பண்ணுச்சுன்னா எப்படி, எந்த சைட் ஃபர்ஸ்ட் வரணும், எந்த சைட் செகண்ட் வரணுங்கிறத இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்திருக்கோம். ஸோ இவ்வளவுதான் லாம்பார்ட் அல்காரிதம்ங்கிறது. ஸோ ஒரு சைட்டுக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் வேணும்னா அந்த சைட் எல்லா சைட்ஸ்க்குமே, மீதி இருக்க எல்லா சைட்ஸ்க்குமே ரெக்வஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணோம். அந்த ரெக்வஸ்ட் மெசேஜ்க்கு ரிப்ளை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ரிப்ளை வந்துருச்சு, எல்லா சைட்ஸ்க்குமே ரிப்ளை வந்துருச்சு, அந்த சைட் தான் கியூவோட டாப்ல இருந்துச்சுன்னா கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள என்டர் ஆகும். என்டர் ஆயிட்டு கிரிட்டிக்கல் செக்ஷன்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சக்கு அப்புறம் கிரிட்டிக்கல் செக்ஷன்ல இருந்து வெளியே வரணும். வெளியே வர்றப்ப எல்லா சைட்ஸ்டையுமே ரிலீஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுவோம். நான் கிரிட்டிக்கல் செக்ஷன்ல முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்ட்டு எல்லா சைட்ஸ்க்குமே ரிலீஸ் மெசேஜ் சென்ட் பண்றோம். ரிலீஸ் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த சைட் என்ன கியூல இருக்கோ அந்த சைட் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போகும். இதான் லாம்பார்ட் அல்காரிதம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.